நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி பரவாயில்ல, சீக்கிரம் வாங்க, மேல போலாம். டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க, நீங்க முதல்ல போங்க. சார் இது பாத்துங்க சார். சொல்லுப்பா, நான் பாத்துறேன், அவசரப்படாத. சார் சொல்லுங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி இங்க பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணியாச்சு. அப்படியா? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட். உங்க அர்ஜென்ட்டுக்கெல்லாம் இங்க எதுவும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டுமே எங்க வேலை கிடையாது. இல்ல சார், கொஞ்சம் பாருங்க. இங்க வர்ற எல்லாருமே அர்ஜென்ட்னு தான் வராங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கொண்டாப்பா, நீங்க போங்க போங்க. கார்த்திக், எங்க இருக்கீங்க? சொல்லியே ஆகணுமா? அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க கார்த்திக். நீ நல்லது செய்வேன் நம்பி இத்தனை நாள் நான் இருந்தது போதும். இனிமே நீ சொல்றத நான் கேட்கணுமா? யார் நீ? எவ்வளவு மரியாதை நம்பிக்கை வச்சிருந்தேன் உன் மேல. எங்க வாழ்க்கையை காலி பண்ண பாத்துருக்க. இனி எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நீ இல்ல, உங்க மாமா இல்ல, படைச்சவனே வந்தாலே எங்களை தடுக்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு கார்த்திக். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா பாதிக்க போறது என் மாமாவோட குடும்பம் மட்டும்தான். அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் இனி என்னால கேட்க முடியாது. உன்னை நீயே பிரில்லியண்டா நினைச்சுக்கிட்டு எங்களை நம்ப வச்சதெல்லாம் போதும். நானும் ஜோதி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். முடிஞ்சா தடுத்து நிறுத்தி பார். கார்த்திக், என்ன கஸ்தூரி, இன்னுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரல? இன்னும் 2 நிமிஷம் தான், அதுக்குள்ள வந்துறேன்னு சொன்னான். சொல்லு ரேவதி. என்ன சொல்ல உங்களுக்கு? என் குடும்பமான மரியாதை போச்சுங்கிறது பெருமையா சொல்லவா? என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் உங்க தம்பி பண்ண காரியம் தான். ஜோதிக்கும் அரவிந்துக்கும் கோயில கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருந்தோம். எப்போ? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்த மட்டும் என்ன பண்ணிருப்பீங்க? இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்க தம்பி ஜோதியை திருட்டுத்தனமா கூட்டிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நான் எவ்வளவு பண்ணிருப்பேன் உங்க குடும்பத்துக்காக. அதுக்காக நீங்க பண்ற நல்லது இதுதானா? இதெல்லாம் அவர்கிட்ட நீங்க சொல்லிருக்கணும்ல. இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ சொல்லிதான் எனக்கே இப்ப தெரியும். நீதானே இந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருந்த. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கேட்டப்போ சரின்னு சொன்ன. இப்போ ஜோதியும் கார்த்திக்கும் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? உங்க ஆறுதலுக்காக மட்டும்தான் அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க சம்மதிச்சு. அதுல ஒரு போது எனக்கு சம்மதம் இல்ல. நான் ஒருத்தன் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததே எங்க மாமாவுக்கு பிடிக்கல. அவனை எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா அவர் அனுப்புவாரு? இத சொன்னா நீங்க சங்கடப்படுவீங்க தான் நான் சரின்னு சொன்னேன். இப்ப அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இல்லைன்னா நடக்க போற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க தான் காரணமாவீங்க. ஏற்கனவே அரவிந்த் குடும்பத்தால அவமானப்பட்டு எங்க மாமா நிக்கிறாரு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா பிரச்சனை வேற விதமாயிடும்.
சாரி ஏன்டா இவ்வளவு லேட்டு? கார்த்திக் இவன் தான் என் ஃப்ரெண்டு. ஹாய் பாஸ். தேங்க்ஸ் லாட். ஏன்டா லேட்? ஏய் சாரிடா, சின்ன ப்ராப்ளம் அதான். சார் ரெடி சார், வாங்கம்மா. வாங்க சார். வா சார். வாங்க சார். சாட்சிக்கு எழுத்து போட ஆள் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். அப்பா அம்மா யாராவது வந்திருக்காங்களா? இல்ல சார். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இந்தம்மா நீ ஒரு கையெழுத்து போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தம்மா நீ ஒரு கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடு. இல்ல ஆண்டி. ஜோதி. ஏமா உன் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதா? ஆமா சார், இவ விருப்பத்தோட தான் கல்யாணம் நடக்குது. அது அவங்க சொல்லட்டுமா? ஏமா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? ஜோதி சொல்லு ஜோதி. விருப்பம் தான் சார். யாரோட வற்புறுத்தலாலையும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல? இல்ல சார், என்னோட விருப்பத்தோட தான் நடக்குது. அத சொன்னேன்ல சார். நீங்க சொல்லிடுவீங்கம்மா. அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நாங்க பதில் சொல்லிட்டு தெரிய முடியாதுமா. சார் அதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் போர்டுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா தெரிவிக்கணும்னு ஒட்டிருக்கீங்கல்ல சார். ஆமா, அப்ஜெக்ஷன் தெரிவிக்க சொல்லி எங்க ஆபீஸ் நோட்டீஸ் போர்டுல தான் ஒட்டுறோம். எல்லாரும் வந்து தினமும் அதை படிச்சுட்டா போறாங்க. சரி சரி, 2 பேரும் கையெழுத்த போடுங்க. தம்பி சீக்கிரம் போட்டோ எடுத்துக்கப்பா. ஜோதி. சாட்சிக்கு எழுதி போடுங்க. நீங்க போடுங்க.
தம்பி நீ ஒரு கையெழுத்து போடு. கார்த்திக், தாலியை கட்டுங்க. நீங்க ரெண்டு பேரும் சட்டப்படி புருஷன் முன்னாடி. ரொம்ப தேங்க்ஸ் சார். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன காரியம் நீ செஞ்ச? பாருங்க, அடிக்கிற வேலையில வச்சுக்காதீங்க. அப்படின்னு தப்பான காரியம் பண்ணிட்டு என்ன தப்புன்னு கேக்குறியா? கொன்னு போட்டுருவேன். ஏத்து பேசுறா. கொல்லுவீங்க. நடந்தத ஊர் உலகத்துக்கு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க யார் செஞ்சது தப்புன்னு. கூட பிறந்த தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க துப்பு இல்ல. நீங்க பேசுறீங்களா? நான் மட்டும் இவளை கூட்டிட்டு வந்து இப்படி செய்யாம இருந்திருந்தா உங்க தங்கச்சி நேரம் தூக்குல தொங்கிருப்பா. அப்படி செத்து இருந்தாலும் பரவாயில்லடி. எங்களை உயிரோட தெருவுல நிக்க வச்சு இப்படி அவமானப்படுத்துறதை விட அது எவ்வளவோ மேல். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. ஏன் நாங்க 2 பேரும் விரும்புறோங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்க அம்மாவுக்கு தெரியாதா? ரேவதிக்கு தெரியாதா? எல்லாரோட சம்மதத்தோட நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுதானே இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். எல்லாருமா சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க. அதனாலதான் இப்படி செய்ய வேண்டியதா போச்சு. ஊர் உலகத்துல உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? ஏன் பொண்ணுதான் கிடைச்சாலா? இது பாருங்க ஆண்டி, உங்களோட சண்டை போடணும், உங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிறது எங்க நோக்கம் கிடையாது. நடந்தது நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள். டேய் பேசாதடா. என்கிட்ட பேசினா செருப்பு பிஞ்சிரும். யாரா நீ? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? நான் செத்தாலும் இதை கல்யாணமா ஏத்துக்க மாட்டேன். பொம்பளை புள்ளன்னு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தவன். எங்களுக்கு இருக்கிறதுல உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டவன். அப்பா பேச்சதான் கேட்பேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் செய்ய மாட்டேன். நீங்க சொல்ற பையனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தியம்மா. இப்ப இப்படி செஞ்சிட்டிய. அப்போ இந்த அப்பா செத்தாலும் பரவாயில்ல தானே? இல்லப்பா, நான் அப்படி சரி, அப்படி இல்லைன்னா அப்பா இப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர. அதை கேப்பிய? என்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் கிடையாது. உன் கழுத்துல இருக்கிறது தாலியும் கிடையாது. அந்த கயிறை கழட்டி வீசு.